கீழே பாருங்கள், ஜூம் பண்ணி இதெல்லாம் ஜூம் பண்ணி இதைத்தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் அவ்வளோ நேரம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்களா, இதைத்தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இதுக்கு பேர் டண்டுவா அப்படின்னு நம்ம அதில் சொல்லுவோம். இது சிலாம்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப கிட்ட இங்கே பாருங்க. இந்த மீனுக்கு உங்கள் பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் இதை பிடிச்சி தான் அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், அந்த பாருங்கள் பிடிக்கிறான். முள்ளில் எந்த ஒரு விதையான இற போடலை, சும்மா இந்த மாதிரி வெறும் முள்ளை கட்டி ஃபஸ்ட்டு அதை பிடிச்சிட்டு இதை உயிரோடு வால் பக்கம் கோர்த்து வீசிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த கவ்வா மச்சி, அது என்னது முரல் மீனாக, அதை பிடிக்கிறாங்க. அப்படி தான் பிடிப்பான் அந்த பையன். அந்த பாருங்க இந்த ஓரத்தில் பிடிச்சிட்டு இருக்கான், அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை வச்சு அதை பிடிக்கிறான். இது உயிரோடு இருக்கும். இதுக்கு பேர் டண்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள், அதில் பாருங்கள் அவன் பிடிச்சது இருக்கும். இப்போதைக்கு நான் இதை எப்படி இதை எடுத்து பிடிச்சிட்டு இருக்கான், இறையை எப்படி பிடிக்கிறான்னு காமிச்சிருக்கேன். அடுத்து மீன் காட்டுவேன் பாருங்கள், பிடிக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்கள். சைடு விடு. இருக்கா भाई मामा क्या भाई पेट में मार दिया लड़का के देखा पेट में बांध के देखा तीन घंटे दो पे अभी मार के देता है दे देंगे तो இப்போ தான் பிடிச்சதை பார்த்துருப்பீங்கள்ல, இப்போ தான் பிடிச்சாங்க. அந்த பையன் எப்படி பிடிச்சான், உயிரோட அந்த இறையை போட்டு பிடிச்சான்ல. முரல் தானே, தமிழில் முரல்பாங்கல்ல. நாங்கள் இங்கே வந்து இதுக்கு பேர் கவ்வா மச்சிமோ, காக்கா மீனமோ. ஃப்ரெஷ்ஷுங்க, ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. அது எப்படி போட்டு பிடிச்சான் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இறையை பிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் போட்டு பிடிச்சான். அந்த பாருங்க உயிரோடு இருக்குது. உங்கள் ஊர் பக்கம் இது என்னென்ன பேர் சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஒரு பேராக சொல்லுவாங்க. இதுக்கு பேர் உங்கள் சைடு எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இது அப்படியே வச்சுருவோம், அவங்ககிட்ட கொடுத்துருவோம். நம்ம கொண்டு போக முடியாது, அவங்ககிட்ட கொடுத்துருவோம்.